जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। ध्यानमूलं गुरुर्मूर्ति पूजामूलं गुरुर्पादं मन्त्रमूलं गुरुर्वाक्यं मोक्षमूलं गुरुर्कृपा। लक्ष्मीपते कमलनाप सुरेश विष्णु वैकुण्ठ कृष्ण मधुसूदना श्री श्रीनिवासा ब्रह्मण्यकेशवा जनार्दना सक्र,बाणे विश्वरूपा विपो मम देगी करावलम्बम्। अनन्तकोटि ब्रह्माण्ड नायक राजातिराज योगिराज परब्रह्म सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। जगतमाते राधे कृष्ण माई की जय। சிவபுராணத்துல மாணிக்க வாசக பெருமான் சிவபுராணம் பாடியிருக்கார். அதாவது நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு பாடியிருக்கார் இல்லையா. நமசிவாயன் தாழ் வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படின்ற மாதிரி பாடியிருக்கார். அவனுடைய திருவடி என்றென்றைக்கும் வாழணும் அப்படின்றத மாணிக்க வாசக பெருமான் ரொம்ப அற்புதமா பாடியிருக்கார். அதுலேயே புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லுசராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறவிகளையும் பிறைத்தலைத்தேன் எம்பெருமான் மெய்யே நின் பொன்னடிகள் கண்டு இன்று உடுட்டேன் உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமா நின்றமையா விமலா விடைப்பாக அப்படின்றதெல்லாம் ரொம்ப அற்புதமா பாடியிருக்கார். சர்வசாதாரணமான ஜென்மமா பகவான் நமக்கு கொடுக்கவே இல்லை. நம்ம ஒவ்வொரு சத்சங்கத்திலையும் தொடர்ந்து மனுஷ ஜென்மா எடுத்துட்டோம் அப்படின்றத பத்தி அப்படியே நிறைய சத்சங்கத்துல சொல்லிக்கிட்டே தான் வர. திரும்ப திரும்ப அதுக்குள்ளதான் ஏன் வரும் அப்படின்னா இதெல்லாம் ஆத்மீகத்துக்குள்ளதான் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிறவங்க நாளானைக்கு இல்லை. கபீர்தாசருடைய பாட்டுல நம்ம ஆல்ரெடி முன்னாடி சத்சங்கத்துல பார்த்திருப்போம். கபீர்தாசருடைய பாட்டுல கூட இந்த உலகத்தையே பெரிய சுடுகாடுன்றாரு. நம்ம உலகமே பகவானுடைய சொரூபம் சொல்றோம். ஆனா கபீர்தாசருடைய அபங்கத்துல இந்த உலகமே பெரிய சுடுகாடு, அந்த சுடுகாட்டுல ஒருத்தன் மாட்டிக்கிட்டான், அவன் திக்கு திசை தெரியாம முழிக்கிறான். அப்ப திக்கு திசை தெரியாம முழிக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு சத்குருநாதர் அருள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருபையை கொடுக்கிறார், கயிறை போடுறார். அந்த அனுகிரகமாகிய கயிறை பிடிச்சுக்கிட்டு அந்த குருவுடைய திருவடியை பிடித்து கொண்டு அவன் வாழ்க்கையில பயணம் பண்றான் அப்படின்றதெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம சத்சங்கத்துல நிறைய அனுபவிச்சிருப்போம். அந்த விதத்துல காண கிடைக்காத எளிதில் கிடைத்திடாத மிகவும் அரியதான பொக்கிஷம் இந்த உலகத்துல எதுப்பா அப்படின்னா மனுஷ ஜென்மா தான். மனுஷ ஜென்மாலதான் நம்ம ஏன் பிறந்திருக்கோம், எதுக்கு பிறந்திருக்கோம், எதை நோக்கி போயின்னு இருக்கோம், நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய சிந்தனை எல்லாம் எதை நோக்கி இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் பத்தி ஆராய்ச்சி பண்ண முடியும். ஆனா இதே ஆராய்ச்சிய ஒரு பசுமாடோ இல்ல ஒரு நாயோ இல்ல ஒரு குதிரையோ இல்ல ஒரு மரமோ இல்ல ஒரு செடியோ கொடியோ அனுபவிக்குமா, யோசிச்சு பார்க்குமானால் யோசிச்சு பார்க்காது. அதற்கு தகுந்த அறிவு, அதுக்கு தகுந்த பிறவி அது. மனிதனுக்கு அப்படி அல்லவே அல்ல. ரொம்ப டிஃப்ரெண்டானது கிடைக்கவே கிடைக்காது. கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதான் இந்த மனுஷ பிறவிய கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிறவிய பகவான் கொடுத்து வச்சிருக்கானா. நம்ம இந்த சாயி சச்சரிதத்துல பாபாவுடைய அத்தியாயத்துல மனுஷ பிறவி எடுத்தாச்சு, பகவான் அடையறதுக்கு தான் இந்த பயன்படுத்தணும், வேற எதுக்காவது பயன்படுத்தணும்னா இந்த மனுஷ ஜென்மா வீணாயிடும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவா சச்சரிதத்துல நிறைய இடத்துல போட்டு இருக்கு. அந்த விதத்துல
பகவானை அடையிறது தான் நம்மளுடைய நோக்கம் அப்படின்னா எல்லாராலையும் பகவான் அடைய முடியுமானால் அது அவ்வளவு சாமர்த்தியம் இல்லை இல்லையா? அதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்ப அந்த முயற்சிக்கு ஒண்ணு தடுக்குது. என்ன தடுக்குது அப்படின்னா, நம்ம சம்சார வாழ்க்கையில சிக்கியாச்சு. அதாவது அம்மா அப்பா, சொந்தம் பந்தம், வண்டி வாகனம், வீடு, டீவு, கடனு, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்ற மாதிரி பலவிதமான சிக்கல்ல நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி சிக்கல்கள் நமக்கு வாழ்க்கையில நிறைய சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளால தெய்வீகத்தையோ தெய்வீகத்தை உணர வைக்கக்கூடிய மகான்களையோ நம்மளால உணர முடியுமானால் அது அவ்வளவு ஈஸி இல்லை அப்படின்றாங்க. அப்ப இந்த மாதிரி தத்தி தாவி தவிக்கக்கூடிய ஜீவன்களுக்கு அந்த பகவானே, அந்த ஈஸ்வரனே கீழே இறங்கி வராராம். என்னவா வரார் அப்படின்னா சச்சிதானந்த சத்குருவா வராராம். அந்த குருவா திருதான் குருவா வருது. அப்படி குருவாக வந்த அந்த சுவாமி நம்ம கூட வாழ்க்கையில ஜாயின் பண்றார். பாபா எப்படி நம்ம வாழ்க்கையில ஜாயின் பண்ணார்? பாபா சாயி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு நம்ம வாழ்க்கையில எப்ப என்ட்ரானார் அப்படின்னு ஒரு பக்தர்களும் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் என்ட்ரு ஆனது எப்படி, அவருடைய என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி, பாபா நம்மளுடைய வாழ்க்கையில வரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, பாபா நம்மளுடைய வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் பின்னாடி நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா அது புரியும். தெய்வத்துடைய கிருபை, குருவுடைய கருணை, குருவுடைய அந்த அன்பு, எதையும் எதிர்பார்த்திடாத பிரேம, அது நம்மளுக்கு நல்ல கிளீனா தெரியும். புரியுதுங்களா? அப்ப அதே பகவான் தான் குருவா நம்ம கூட சேர்ந்து பயணப்பட்டு நம்ம கூடவே இருந்து கொண்டு நமக்கே தெரியாம நம்மளுடைய வாழ்க்கையில என்ட்ராகி நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் நல்லது கெட்டது எல்லாத்துலயும் குருவும் கலந்துகிறார். குருவும் கலந்து கொண்டு நம்மள அப்படியே என்ன சொல்றது அப்படின்னா வலி தாங்க முடியாம இருக்கும். சில பேருக்கெல்லாம் தொண்டை பிடிக்கிற அளவுக்கு கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டமே தெரியாத மாதிரி ஆக்கி அந்த கஷ்டத்தை அனுபவிக்க வைக்கக்கூடிய கலை குருநாதர் கிட்ட தான் இருக்கு. அப்பேற்பட்ட குருநாதர் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு குருவா கிடைச்சிருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச ஒரு பெரியதான பாக்கியம். இப்ப டாபிக் என்ன அப்படின்னா, இந்த 9 வார வியாழக்கிழமை விரதம் எப்படிப்பா இருக்கிறது அப்படின்றது ஒண்ணு. 2வது, பாபாவுக்கு வேற ஒரு விரதம் ரொம்ப இஷ்டம். ஆனா அந்த விரதத்தை பத்தி யாருமே பேசுறது இல்லை. பாபாவுக்கு ஒரு இஷ்டமான ஒரு விரதம் இருக்கு, அது ரொம்ப பிரீதி அவருக்கு. அந்த மாதிரி ஒருத்தராவது இருக்க மாட்டாங்களான்னு அவரு தேடுறாரு பாபாவே. அப்படின்னா அப்ப இது 9 வாரம், இதுனா அப்ப 18 வாரமா இருக்குமோ அப்படின்லாம் கணக்கு போடாதீங்க. அதுக்கு வார கணக்கெல்லாம் கிடையாது, நாள் கணக்கெல்லாம் கிடையாது, நிமிஷ கணக்கும் கிடையாது, அதுக்கு கணக்கே கிடையாது. புரியுதுங்களா? அதை பத்தி நம்ம பார்த்துட்டு தான் வரப்போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்னன்னா, என்கிட்ட ஒரு அம்மா சாய்ராம் இந்த மாதிரி பாபாவுக்கு 9 வார வியாழக்கிழமை விரதம் எப்படி இருக்கிறது சாய்ராம் அப்படின்னு என்கிட்ட கேட்டதாகவும் நான் அந்த ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன். அம்மா, என்கிட்ட இந்த 9 வார விவகாரத்தெல்லாம் கொடுக்காதீங்க. பாபாவுக்கு பட்னி கிடக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. நீங்க பட்னி இருந்து பாபாவை சேவிக்கணும்னு நினைச்சாலும், பட்னி இருந்து பாபாவுடைய கிருபையை வாங்கணும்னு நினைச்சாலும் அது நடக்கவே நடக்காது. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொன்னோம் அப்படின்னா, பாபாவுக்கு வைத்த பட்னி போட்டுதான் பாபாவுடைய அருளை வாங்கணும்னா அப்பேற்பட்ட பட்னிய பாபா அங்கீகாரம் பண்ணவே மாட்டார் அப்படின்றத தெளிவுபட அந்த சாஸ்ல அடியன் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் விரதம் அப்படின்றது என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். விரதம்ன்றாங்களே, கார்த்திகை மாச விரதம்ன்றாங்க, விநாயக பெருமானுக்கு விரதம்ன்றாங்க, கேதார கௌரி விரதம்ன்றாங்க, வரலட்சுமி விரதம்ன்றாங்க, அனந்த விரதம்ன்றாங்க, பிரதோஷ விரதம்ன்றாங்க, சத்யநாராயண பூஜை விரதம்ன்றாங்க, மௌன விரதம் சொல்றாங்க. இந்த மாதிரி பலவிதமான விரதங்கள் உண்டு, பலவிதமான விரதங்கள் உண்டு. ஆனா இப்போதைக்கு இந்த காலகட்டத்துல விரதம்னா என்ன, விரதம்னா என்னன்னு யார்ட்டையாவது கேட்டா, அதுவாப்பா காலில இருந்து 3 வேளை பட்னியை கடந்து தண்ணி கூட குடிக்காம பகவானுக்காக நான் வேண்டி பிரார்த்தனை பண்ணி என் காரியம் நடக்குன்றதுக்காக 3 வேளை பட்னி கடந்து எங்கேயோ ஒரு ஆபீஸ்ல வேலை பார்ப்ப, சிந்தனை ஃபுல்லா ஆபீஸ் வேலையா தான் இருக்கும். பகவானுக்கு அங்க என்ன வேலை?
பட்னி இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்றதெல்லாம் கேள்விக்குறியான ஒரு விஷயம் தானே. அப்ப விரதம்னா என்ன அப்படின்றத பத்திர ஒரு ஆழமான கருத்தை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்தவன மஞ்சரி படிக்கிறோம் அப்படின்னா தாஸ்குண மகாராஜ் யார், தாஸ்குண மகாராஜை எப்படி பாபா ஆட்கொண்டார், தாஸ்குண மகாராஜுக்கும் பாபாவுக்கும் எப்படிப்பட்ட உறவு ஏற்பட்டு எப்படிப்பட்ட பக்தி கிடைச்சது, அந்த பக்தியினால எப்படி பாபா அவருக்கு ஸ்தவன மஞ்சரி எழுத வச்சார், அப்புறம்தான் ஸ்தவன மஞ்சரியை படிக்கிறோம் அப்படின்னா அப்ப அந்த பக்தியானது நம்மளோட ஹிருதயத்துல உட்காரும். சச்சரித்தத்தை எழுதின ஹேமாந்த் பந்த் யார், அவர் எப்படி பாபா கிட்ட வந்தார், பாபா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவருடைய மனதில் என்னென்ன விகாரமான எண்ணங்கள் வந்தது, அந்த விகாரமான எண்ணங்களை பாபா எப்படி அடக்கி ஆண்டார், அதுக்கப்புறம் பாபா சச்சரிதம் எழுத ஊக்குவித்து சொன்ன உபதேசங்கள்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் பத்தி நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஓரளவாவது பக்தியில உட்காரும். அதே மாதிரி இப்ப பார்க்கிறோம், இந்த சாயி சச்சரிதத்தை எல்லாரும் பார்க்கிறோம், கரெக்ட் தானே. இந்த சாயி சச்சரிதத்தை யார் எழுதுனா, இந்த புக்கு, இந்த சின்ன ரெட் கலர் அட்டை புக்க சிறிடியில சமஸ்தானத்துல விற்கிறாங்க. இப்போதைக்கு 99 ரூபாயில அந்த புக்கு விற்கப்படுது. இந்த புக்கை யார் எழுதுனா, ஹேமாந்த் பந்த் எழுதுனதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. இந்த புக்கை ஹேமாந்த் பந்த் எழுதல. ஹேமாந்த் பந்த் எழுதின புக்கு ஒரிஜினல் மராட்டி இருக்கு. அந்த நூலை பார்த்து குணாஜி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அப்புறம் நம்ம சொக்கலிங்கம் சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இந்த மாதிரி எழுத்தாளர்கள்லாம் சேர்ந்து அந்த ஒரிஜினல் மராட்டி நூல்ல இருந்து தொகுத்து எழுதின புக்கு தான் இதெல்லாம். இந்த புக்கை யார் எழுதுனா அப்படின்னா குணாஜின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாபாவோட அடியவர், அவர் எழுதின ஆங்கில நூல்ல இருந்து தமிழாக்கம் பண்ணப்பட்ட நூல் இது. இந்த நூலை எழுதினவர் சொக்கலிங்கம் சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லக்கூடியவர், கும்பகோணத்தை சேர்ந்தவர். இந்த சச்சரிதத்தை படிக்கக்கூடிய ஏராளமான அடியார்கள் கும்பகோணத்துல தான் இருக்காங்க. ஒருத்தராவது அந்த சொக்கலிங்கம் சுப்பிரமணிய ஐயா பார்த்துருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிருப்பாங்கன்னா இல்ல. இப்ப அந்த ஐயா இல்ல, அவர் பாபாவோட பாதத்துக்கு போயிட்டார். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம பேசுறோம் போறோம் வரோம் அப்படின்னா அர்த்தம் தெரியாம எதுவுமே பண்ணக்கூடாது, அர்த்தம் தெரிந்து கொண்டு பண்ணணும் அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். புரியுதுங்களா? பாபாவே சொல்றாரு இல்லையா, பன்றிபுரம் போகணும்னு நினைக்கிறோம், பாண்டுரங்கனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு போ அப்படின்னு பாபா சொல்றார். தெரியாம நீ ஏன் போற, தெரியாம போய் இப்படி போட்டுட்டு வர்றதுனால உனக்கு என்ன பிரயோஜனம், பாண்டுரங்கனை பத்தியும் பாண்டுரங்கனுடைய பக்தர்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு போ அப்படின்றார் பாபா. அப்படி விரதத்தை பத்தி தெரியாமலேயே நம்ம விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்ன லாபம், ஷிரடியினுடைய மகத்துவத்தை பத்தி தெரியாமலேயே நம்ம ஷிரடிக்கு ஓடுறதுனால என்ன லாபம், பாபாவுடைய மகத்துவம், பாபாவுடைய லீலா வினோதம், பாபாவுடைய கல்யாண குணம், அவருடைய அற்புதமான சுரூப லாவண்ய ரூபம், இத பத்தி முழுமையா தெரியறதுக்கு அவ்வளவோ எல்லாராலையும் அப்சர்வ் பண்ண முடியாது. ஓரளவாவது அதுல கொஞ்சமாவது மனம் லயிச்சு கண்ணுல 2 தாரதாரைய தண்ணி குருநாதா அப்படின்னு இருக்காரம் கூப்பி உன்னுடைய திருவடிகை அடையணும்பா, ஷிரடி தரிசனம் பண்ணணும்பா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட ஒரு உருக்கத்தோட எத்தனை பேர் நம்ம ஷிரடி போறோம். அப்ப எதுவுமே இல்லாம பணம் காசு இருக்கு, பாபாட கிருப்பைன்னு ஒண்ணு கொட்டி கிடக்கு. பாபாட கிருப்பை அதுக்கு நல்லவன் கெட்டவன், இவன் குடிகாரன், இவன் நல்லவன், இவன் ஏழை, இவன் பணக்காரன், இவன் இருக்கப்பட்டவன், இவன் இல்லாதப்பட்டவன் என்ற வேறுபாடே குருநாதனுக்கு கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட சுவாமி தன்னுடைய கருணையை வாரி 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 வழங்கக்கூடிய சுவாமி. அப்படிப்பட்ட சுவாமிக்கு விரதம் இருக்கிறது அப்படின்றது ஒரு பக்கம். அந்த விரதம்னா என்ன அப்படின்றத ஆழமான விஷயத்தை பத்தி தெரிந்து கொண்டுதானே நம்ம எல்லாம் விரதம் இருக்கணும். தெரியாம விரதம் இருக்கிறது நல்லதா? இப்பெல்லாம் பாபாவுடைய நிறைய கோவில்கள்ல என்ன நடக்குது அப்படின்னா 9 வார வியாழக்கிழமை விரதம் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸா போயிட்டு. ஆனா எதுக்கு இந்த வியாழக்கிழமை விரதம் இருக்கிறோம், ஏன் இருக்கிறோம், பட்னி இருந்தா பாபாவுடைய கிருப்பை கிடைக்குமா? சில பேர் கிடைச்சிருக்குன்னு வைங்கல, அவங்களே சொல்லுவாங்க, பாபாக்கு நான் பட்னி இருந்தேன் பாபாவோட கிருப்பை கிடைச்சதுன்னு. உன் நல்ல நேரம் அதனால கிடைச்சிருக்கு போல் இருக்கு. புரியுதுங்களா சொல்ல வர்றது? கெட்ட நேரம் இருந்தா இப்ப கிடைக்காதான்னு. பட்னி இருந்தா குருநாதனுக்கு பிடிக்காது, அப்ப பாபாக்கு விரதம் இருக்கிறது பிடிக்காதா? அந்த கேள்விக்கு தான் இப்ப அடியேன் வரப்போறேன். விரதம் அப்படின்றது என்ன அப்படின்னா உண்ணும் உணவை விடுத்தல் அப்படின்றது அர்த்தமாகும். இந்த விரதத்துக்கு இன்னும் 2 பேர் சேர்க்கலாம். உபவாசம் அப்படின்றது ஒரு வார்த்தை, நோன்பு இருத்தல். இந்த மார்கழி மாதத்துல ஆண்டாள் தாயார் நோன்பு இருக்கிறாங்க இல்லையா, அந்த மார்கழி திங்கள்
மதிநிறை நன்னாளாம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பாவை இதெல்லாம் இந்த சமயத்துல தான் பாடப்பட்டு வருது. அப்படிப்பட்ட காலத்துல நோன்பிருத்தல் இது எந்தெந்த மதங்களுக்கு எந்தெந்த விஷயங்களுக்கு உண்டு அப்படின்னா பாத்தீங்கன்னா, சைவத்திலையும் விரதங்கள் உண்டு, வைணவத்திலையும் விரதங்கள் உண்டு, சாக்த சக்தி வழிபாட்டிலையும் விரதங்கள் உண்டு, பௌத்த சமயத்திலையும் விரதங்கள் உண்டு, சமண சமயத்திலையும் விரதங்கள் உண்டு, இஸ்லாத்திலையும் விரதங்கள் உண்டு, கிறிஸ்துலையும் விரதங்கள் உண்டு. நோன்பு இருக்கிறதுன்னு அர்த்தமாகும். இந்த விரதத்தை பத்தி இப்ப நம்ம சொல்லியாச்சு. உணவை விடுத்தல் அப்படின்றது அர்த்தமாகும். நீங்க எல்லாருமே இப்ப நீங்க இந்த லைவ்ல இருக்கக்கூடிய நீங்க எல்லாருமே பாபாவுடைய அருளால பலவிதமான பாகவதமா இருக்கட்டும், புராண இதிகாசங்களா இருக்கட்டும், ஏன் பகவத்கீதையே தான் கூட வச்சுக்கோங்களேன். அல்ல பகவானே சொல்றான். என்ன சொல்றார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படின்னா, எதெல்லாம் சாப்பிடணும் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அவரே பிரிச்சு பிரிச்சு காட்டுறார். எதுக்கு பிரிச்சு பிரிச்சு காட்டுறாரு? சாப்பாடுன்றது எல்லாம் ஒண்ணுதானு நம்ம நினைக்கிறோம், அது தப்பா. சாப்பாட்டுல கூட காரம், உப்பு, புளி, மிளகா, பூண்டு, கடுகு, வெங்காயம் இது எதுவுமே சேர்க்காம சாத்வீக உணவை சாப்பிட்டுட்டு வா அப்படின்றதெல்லாம் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார் கண்ணபெருமான். அப்ப ஒன்னொன்னுக்கும் ஒரு நியமத்தை பகவான் வச்சிருக்கிறத போல இந்த பகவான அடையிற மார்க்கத்துக்கு ஏதுவா இருக்கக்கூடியதுதான் இந்த விரதமே ஒழிய நம்மளுடைய லௌகிக விஷயத்த பூர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடியதுக்கு விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லையா, பட்னி இருந்து விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லையா. பகவானை நினைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் உடம்புல ஒரு சக்தி இருக்கணும். அந்த சக்தி தான், அந்த சக்தி எப்படி வரும்? சாப்பிட்டா வரும். அப்ப சாப்பிட்டுட்டு அந்த தெய்வத்தை நினைக்கக்கூடிய தன்மைக்கு வந்தா தான் அந்த கிருபை கிடைக்கும் அப்படின்றதான் பாபா எண்ணற்ற அடியார்களுக்கு சொல்லி கொடுத்தார். பொதுவா சத்திய யுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யுகம். அந்த சத்திய யுகத்துல பாத்தீங்கன்னா ஞானத்தினால மோட்சம் கிடைச்சது. அடுத்து திரேதா யுகம். திரேதா யுகத்துல தானம் பண்றதுனாலேயே மோட்சம் கிடைச்சது. துவாபர யுகத்துல யாகம் பண்றதுனாலேயே மோட்சம் கிடைச்சது. அத போல கலியில எதை செஞ்சா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா, பக்தி பண்ணா மோட்சம் கிடைக்குமா? பக்தி செய்தால் மோட்சம் கிடைக்கும் அப்படின்றத சொல்றார். பக்தி என்ற வலைக்குள் அகப்படும் இறைவன் அப்படின்றது திருவாசகம். அன்பென்னும் பிடியுள் அடகப்படும் மலையே அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி நிறைய திருவாசகங்களா இருக்கட்டும், திருமுறைகளாக இருக்கட்டும், 4000 திவ்ய பிரபந்தம் இது போன்ற உயர்ந்ததான நூல்களாக இருக்கட்டும், சக்தி வழிபாடாக இருக்கட்டும், குமார வழிபாடா இருக்கட்டும், அதாவது கந்த சஷ்டி வழிபாடா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே எது போதிக்கப்படுது அப்படின்னா பகவான அடையறதுக்கான மார்க்கத்தை தான் அது போதிக்கிறதே தவிர வைத்த காய போட்டு பட்னி கிடக்கிறத அது போதிக்கல. அப்ப நிறைய பேர் இந்த விரதம்லாம் இருக்காங்களேப்பா, இந்த ஒரு வேளை சாப்பிடணும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்களேப்பா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த உணவு உண்ணாம இருக்கிறதுக்கான நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கு, லௌகிகமான பிரார்த்தனை. அந்த லௌகிகமான பிரார்த்தனை நிறைவேற்றுறதுக்காக பட்னி கிடந்து வயிற்றை காய போட்டு அந்த பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. பட் ஆனா அந்த பிரார்த்தனை நிறைவேறலன்னு வைங்களேன், அந்த பகவான உனக்காக நான் பட்னி கிடந்தனே, நீ எனக்கு ஏன் கொடுக்கல, அவ்வளவுதான், அந்த சாமி கட்டு அடுத்த சாமிக்கு போயிடுவாங்க. சொல்றது அர்த்தம் புரியுதுங்களா? மனோ வாக்கு காயம் இத ஒரு நிலைப்படுத்தி பகவான எண்ணக்கூடிய நிலைக்கு அழைச்சிட்டு போறதுதான் விரதம். பகவான சிந்திக்கணும், குருநாதனுடைய கருணையை அனுபவிக்கணும், குருவை பத்தின தத்துவத்தை புரிந்து கொள்ளணும், பகவானுடைய எல்லையற்ற அந்த சுந்தரமான வடிவத்தை தரிசிக்கணும். அப்படின்னா ஆத்மீக சாதனை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி விதமான இந்த அதாவது ஒருவேளை உண்றது, தண்ணி சாப்பிடாம இருக்கிறது, இது போன்ற விஷயங்கள் உண்டு. ஏகாதசி விரதம்ன்றது ரொம்ப ஆதி காலத்திலேருந்து பண்டைய காலத்திலேருந்து இருக்கு, ஆதி காலத்திலேருந்து இருக்கு. அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கக்கூடிய உத்தமமான பக்தர்கள் இந்த தேசத்துல இருக்காங்க. அவங்கெல்லாம் எதுக்காக இருக்காங்கன்னா பகவானுக்காக அந்த விரதம் இருக்காங்க. அந்த பகவானுக்காக ஏன் இருக்காங்கன்னா நம்ம அந்த பகவான் கிட்ட போகணுன்றதுக்காக விரதம் இருக்காங்களே தவிர நம்மள மாதிரி லௌகீகமான விஷயத்துக்கு விரதமானது இருக்கப்படுதல் இல்லை அப்படின்றத ரொம்ப கிளீனா அடின்னு சொல்லிக்கிறேன். பகவானை அடையணுமா, குருநாதருடைய கருணையை புரிஞ்சுக்கணுமா,
நீ பட்னி இருங்கிறத காட்டிலும் நீ நல்லா ஓரளவு சாப்பிடு, அரை வயிறு சாப்பிடு. அரை வயிறு சாப்பிட்டுட்டு அந்த தெய்வத்தை பத்தின சிந்தனை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் தெய்வத்தை பத்தி படிக்கணும். பாபாவுடைய சச்சரிதத்தையோ குரு சரிதத்தையோ பாகவதத்தையோ ராமாயணத்தையோ தேவி பாகவதத்தையோ என்னென்னலாம் ஆத்மீக தெய்வீக நூல் உன்னுடைய மனசு எதுல செயல்படுதோ, உன்னுடைய மனசு முருகன் கிட்ட ஈடுபடுதா திருப்புகழை படி, ஈஸ்வரன்ட்ட ஈடுபடுதா சிவபுராணத்தை பாடு, மாணிக்க வாசகர் மாதிரி உருகி அழுவு. உன்னுடைய மனசு பெருமாள் கிட்ட போதா ஆழ்வார்கள் மாதிரி நீ பக்தி பண்றதுக்கு முயற்சி பண்ணி அந்த பக்தி ஆழ்வார்களால எழுதப்பட்ட அந்த 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களை நீ மனமா உருகி பாடு. அப்ப அதுக்கெல்லாம் நித்திய நியமமா அபிஷேகம் பண்றது, ஜபம் பண்றது, அந்த பூஜா ரூம்ல அந்த பகவானை நினைத்து கொண்டு தன்னை மறந்து, தன்னுடைய சூழ்நிலைகளை மறந்து, பசிய மறந்து, தாகத்தை மறந்து, அந்த பகவானுடைய சொரூபத்தோட ஒடுங்கி இருக்கக்கூடிய நிலையில இருக்கிறதுல அவங்க தன்னை மறந்துடுவாங்க. பசி இருக்காது, தாகம் இருக்காது. அப்ப அது ஒரு விதமான ஆனந்தமான நிலையை அடையறதுக்குத்தான் இந்த விரதங்களே தவிர லௌகீகமான விஷயங்களுக்காக இந்த விரதங்கள் இருக்கக்கூடாதுங்கிறது தான் பாபாவுடைய பெரிய விஷயம். விரதம் அப்படின்றது சைவத்துல இருக்கு, வைஷ்ணவத்துல இருக்கு. அதுல அவர்கள் சொன்னபடி அவர்கள் விரதம் இருக்கலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடியன் அதுக்குள்ள வரமாட்டேன். ஏன்னா நமக்கு குருநாதர் சாயி. பாபாவுடைய மார்க்கத்துல பாபாவுடைய எண்ணிலடங்கா பக்தர்கள் பாபாவுக்காக நான் பட்னி இறந்து விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது தப்பு அப்படின்றது நிறைய மகான்கள் சொல்லியிருக்காங்க. பாபாவே தப்பு அப்படின்றாரு. பாபாவே அது தப்பு அப்படின்றத சொல்றார். இதுல திருமந்திரத்துல ஒரு அற்புதமான வரி ஒண்ணு உண்டு. திருமந்திரம்லாம் படிப்பீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா, உடம்பாராயின் உயிரார் அழிவர் திறம்பட ஞானம் சேர ஒட்டாதே. இந்த இந்த உடலுக்கு நீ சாப்பாடு போடல அப்படின்னா என்ன பிரயோஜனம் அப்படின்றார். இந்த உடம்புக்கு நீ சாப்பாடு போட்டா தான் உடம்புக்கு ஒரு சக்தி கிடைக்கும். அந்த சக்தியினாலதான் தெய்வத்தையும் குருநாதனுடைய அந்த சிந்தனையை உன்னுடைய ஒருமுகப்பட்ட மனசுக்கு அதை கொடுக்க முடியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், பாபாக்காக நான் காலையில இருந்து நைட் வரைக்கும் பட்னி இருக்கேன்னு வைங்களேன். நீங்க பாபாவுடைய சன்னிதானத்துல இல்ல, எங்க ஆபீஸ்க்கு போறீங்க, ஏதோ கடுமையா வேலை பாக்குறீங்க. அப்படி வேலை பார்க்கும் பொழுது ஒரு உடம்புல ஒரு தோய்வு ஏற்படுது, உடம்புல ஒரு வலி, வயிற்றுல ஒரு கடம்படான ஒரு சவுண்டு கேட்குது. அதாவது பசி, அந்த கிள்ளக்கூடிய அந்த வலி, அந்த கிள்ளக்கூடிய அந்த வேதனை அப்படி அனுபவிக்கும் போது பாபா துடிச்சு போயிடுவார். பாபா நம்ம துடிக்கிறோமா இல்லையோ, நம்ம நினைக்கிறோம் பாபாவுக்காக நம்ம பட்னி இருந்து விரதம் இருக்கிறோம் பெருமையா சொல்லிக்கலாம். ஆனா பாபா துடிச்சு போயிடுவார். என் குழந்தை எனக்காக பட்னி இருக்கிறானே, நான் பட்னிலாம் இருக்க சொல்லவே இல்லையே அப்படின்னு பாபா சொல்வார். ஆனா பாபாவுடைய 2 விதமான லீலைகள்ல பலவிதமான லீலைகள் உண்டு. அதை இப்ப உங்களுக்கு எல்லாம் சொல்ல போறேன். பாபா பொதுவா இந்த 9 வார விரதத்தை ஏத்துக்கிறாரா இல்லையா அப்படின்னா, நீ ஆன்மீகமான தேடுதல் கொண்டவனா இருக்க அப்படின்னா, நான் பக்தி ஞான வைராக்கியத்தை அடையறதுக்காக நான் குருநாதர் கிட்ட வந்தேன், அப்ப எனக்கு அதுதான் முக்கியம். தீட்சித், காகா சாஹிப் தீட்சித் மாதிரி பக்தி, ராதா கிருஷ்ணமாயி அம்மா மாதிரி தேடுதல் கொண்ட பக்தி, அப்புறம் யாருன்னா மகசால்பதி மாதிரி நல்ல திடமான பக்தி. இப்ப இந்த மாதிரி பக்தி கொண்டவங்கலாம் அவங்களுடைய சிந்தனை பூரா பாபா பாபா பாபா, பாபாவுடைய திருவடியை அடையிறது மட்டும்தான் நோக்கம். வீட்டுல வண்டி வாங்கணும், வீட்டை கட்டணும், குழந்தைங்களை ஈண்டெடுத்துக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும்ன்ற வேற எந்த நோக்கமும் கிடையவே கிடையாது அவங்களுடைய சிந்தனையில. அவங்களுடைய ஒருமுகப்பட்ட சிந்தனையில குருநாதர் மட்டும்தான், வேற எதுக்குமே இடம் கொடுக்கல. ஆனா நம்மளால குருநாதருக்கு மட்டும் இடம் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. நமக்கு நிறைய பிக்கல் புடுங்கல் இருக்கு. அதாவது மூட்டை பூச்சி கடியில மாட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த உலகத்துல. இந்த பக்கம் போனா இந்த பக்கம் கடி, அந்த பக்கம் போனா அந்த பக்கம் கடி. அப்ப எப்பதான் ரெஸ்ட் கிடைக்குதுன்னா தூங்கும் போது ரெஸ்ட் கிடைக்குது, தூங்கும் போது பகவான் தாளாட்டுறான், இப்படிதான் கஷ்டப்படுறியேடா அப்படின்னு சொல்லி பாபா வருத்தப்பட்டு பக்கத்துல தலைமாட்டுக்கு அடியில உட்கார்ந்துருப்பாராம். பாபா தலைமாட்டுக்கு மேல உட்கார்ந்துருப்பாராம். அதோடைய தலைய வருடி கொடுப்பாராம் சுவாமி. இந்த ஜீவனை எப்படியாவது கடை தேரணுமேனு பாபா துடிப்பாராம். அப்ப அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள்ல மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய
நம்மளுடைய அந்த லௌகிகமான காரியத்துக்காக பாபாவுக்கு, நான் சொல்றது ஈஸ்வரனுக்கோ மகாவிஷ்ணுவுக்கோ அம்பாளுக்கோ குமாரனுக்கோ கிடையாது. நான் அடியேன்னு சொல்லிட்டு இருக்கிறது பாபா அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமிக்கு. அந்த குருநாதனுக்காக பட்னி இருந்து நான் பாபாக்கு விரதம் இருக்குங்கிறத மட்டும் நீங்க எல்லாரும் தவிர்த்துருங்க. சரி, இப்போ தவிர்த்துருங்க. பாபாக்கு பிடிக்காதுன்னு சொல்றீங்களே, பாபாக்கு பிடிக்காம வேற யாராவது பாபாக்கு விரதம் இருந்தாங்களா? பாபா அதை கண்டிச்சாரா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வைங்களேன். கண்டிச்சிருக்கார். என்ன கண்டிச்சிருக்கார் அப்படின்னா, திருமதி கோகலே அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மா, அந்த அம்மா பாபாவை பார்க்கறதுக்கு ஷிரடிக்கு வந்தாச்சு. பாபாவுக்காக பட்னி இருக்கிறேன் அப்படின்ற ஒரு சங்கல்பம்லாம் சொல்லக்கூடாது. பாபாவுக்காக நான் பட்னி இருக்கேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம். அந்த அம்மா பட்னி இருக்காங்கிறத தெரிந்து கொண்ட பாபா, அந்த அம்மாவால பட்னிலாம் இருக்க முடியாது, துடிச்சு போயிடுவாங்க, ஏற்கனவே உடம்போட நிலை என்னன்றது குருநாதனுக்கு நல்லா தெரியும். அப்ப பாபாவுடைய இன்னொரு அடியவர் வீட்டுல அந்த அம்மாவால சமைக்க முடியாத சூழ்நிலை, வீட்டுக்கு விலக்கா இருந்தாங்க. அப்ப அவங்க வீட்டுல சமைக்கிறதுக்கு ஆள் இல்லாத சூழ்நிலையில பாபா இந்த திருமதி கோகலேன்னு சொல்லக்கூடிய அம்மாவை அவங்க வீட்டுக்கு போய் சுட சுட போலி செஞ்சு அங்க இருக்கிறவங்களெல்லாம் கொடுத்துட்டு, நீ நல்லா சாப்பிடு அப்படின்றத பாபா சொன்னார். அப்ப பாபா அந்த அம்மாவுடைய அந்த பட்னியை ஏத்துக்கிட்டாரா அப்படின்னா ஏத்துக்கவே இல்லை. அப்ப பாபா அந்த மாதிரி லௌகீகமான ஆசைகளுக்கு தன் பக்தர்கள் பட்னி இருக்கக்கூடாது அப்படின்றத பாபா அந்த ஒரு லீலை மூலமா கரெக்டா பாபா கொடுத்திருக்கார். அதே மாதிரி பாபா தன்னுடைய எண்ணற்ற அடியார்களுக்கு சொல்லக்கூடிய பெரிய விஷயம் என்னன்னா, பசியோட யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு போடும், யாருடைய வயிறும் காயக்கூடாது, எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த லட்சியத்தை பாபா தன் பக்தர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கார். யாருடைய வயிறும் காயக்கூடாது அப்படின்றத பாபா பூர்ணமா சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட பாபாவுக்கு நம்ம பட்டினி இருந்து வைத்த காய போட்டு ஒருவேளை நடந்தா சிரிப்போம், நடக்கலைன்னா பாபாவை திட்டுவோம். இந்த ஆளுக்கு வைத்த பட்னி போட்டு விரதம் இருந்தானே 9 நாள் வியாழக்கிழமை ஒண்ணுமே நடக்கலையேன்னு சொல்லி அடுத்த சாமின்னு போறதுனால என்ன பிரயோஜனம்னா ஒரு பிரயோஜனமும் கிடையவே கிடையாது. சொல்றதோட அர்த்தம் புரியுதுங்களா? அதையும் தாண்டி பாபாவே அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை குரு கடவுள் தேவை அப்படின்ற ஒரு பாபாவுடைய இந்த அத்தியாயத்தில் அவரே தன்னுடைய வாழ்க்கையில அது ஒரு இதுவா காட்டியிருக்கார். 4 பேர் சேர்ந்த ஒரு அடியவர்களுடைய குழு, அதுல 4ஆமவர் பாபாவாம். 4 பேரும் கடவுளை தேடுறாங்களாம், எங்கெங்கேயோ போய் தேடுறாங்க. உச்சி வெயிலாயிடுச்சு, 4 பேருக்கும் பசி, பாபாவுக்கும் அந்த நேரத்துல பசியாம். அப்ப அங்க தூரத்துல ஒரு வனஜாரின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நபர், பாவம் பசியோட இருப்பாங்களே, இவங்க சாப்பிட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டு அவங்களுடைய லட்சியம் எதுவோ அதை தேடுனா கிடைக்குமேன்றது அவருடைய எண்ணம். அப்ப 3 பேர்ட்டையும் அந்த வனஜாரின்றவர் கேட்கும் போது அவர் அலட்சியப்படுத்திட்டு போயிடுறாங்க. ஆனா பாபாட்ட வந்த போது, நீ அதை சாப்பிட்டுட்டு போயப்பா, சாப்பிட்டுட்டு தேடு, உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்றத சொன்ன பிறகு பாபா வாங்கி சாப்பிட்டாராம். சாப்பிட்ட சனத்துல குருவோட தரிசனம் கிடைச்சது. அப்ப உணவே பிரம்மம், கடவுள், அதாவது உணவே கடவுள் அப்படின்றத பாபா அந்த லீல மூலமா காமிச்சார். நீ பட்னி இருந்து தெய்வத்துடைய அருளை இந்த களியில அடையவே முடியாது. அந்த காலகட்டத்துல இந்த விரதங்கள், நியமங்கள், அனுஷ்டானங்கள், பக்தி, பூஜை, புனஸ்காரம் எல்லாம் தலை தோங்கி விளங்குச்சு, இப்பவும் விளங்குது. ஆனா நம்மள மாதிரி சாதாரணமான ஆட்களுக்கு அது ஆட்படவே படாது. அந்த மாதிரி உயர்ந்த நிலைக்கு நம்மளால அவ்வளவோ போக முடியாதுங்கிறத தெரிந்து கொண்ட பாபா, அதனாலேயே தன் பக்தர்கள் பட்னி இருக்க கூடாது அப்படின்றத பாபா தெல்ல தெளிவா அவர் சொல்றார். பட்னி இருந்த சுவாமிக்கு விரதம் இருக்கணும்ன்றது அவசியம் இல்லவே இல்லை அப்படின்றது தான் பாபாவுடைய லீலைகள்ல நம்ம கொஞ்சம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். எந்த ஜீவனும் பசியோட இருக்கக்கூடாது, எல்லா ஜீவன்களும் சாப்பிடணும், வயிறார சாப்பிடணும், மனதார தெய்வத்தை நினைக்கணும். இப்ப நம்ம சாப்பிடாம இருக்கோம், ஒரு இடத்துக்கு போறோம், பாபா கோயிலுக்கே போறோம், 3 வேளை பாபா நான் உனக்கு 3 வேளையும் நான் பட்னி இருக்கேன்னு சொல்லி ஒரு கோயிலுக்கு போறோம் பாபாட்ட. அந்த பாபா கோயில அப்பதான் பஜனை நடக்குது, கை தட்டி நாம சங்கீர்த்தனம் நடக்குது, ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய சாயின்னு நாம சொல்லி பாடுறாங்க, ஆடுறாங்க.
அப்ப நம்மளையும் அதுல சேர்த்துக்கும் போது நம்மளால கை தட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் உடம்புல சக்தி இருக்கணுமே. பாபாவுடைய திவ்யமான நாமத்தை சொல்றதுக்கு வாயில வாக் சக்தி இருக்கணுமே. எது இருந்தா அந்த சக்தி இருக்குமானால் வயிற்றுல உணவு இருந்தா, அந்த உணவு தான் பிரம்மம், உணவு தான் கடவுள் அப்படின்றத பாபா தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு. உடம்புல சக்தின்னு ஒண்ணு இருந்தா தான் இப்ப அடியன் பேசுறத நீங்க கேட்க முடியும். நீங்க 3 வேளையும் ஏன் ஒரு வாரம் பட்னி இருந்தீங்கன்னா நான் சொல்றத உங்களால கேட்க முடியுமா அப்படின்னா கை தட்டி ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி பாட முடியுமா? அப்படின்னு சொல்லி ஆட முடியுமா? 10 பேரை பாட வச்சு அந்த குதூகலத்துல அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியுமானால் அனுபவிக்க முடியாது தானே பட்னி இருந்தா, வயித்த காய போட்டா. அப்ப ஜம்முன்னு நீ நல்லா சாப்பிடு, நல்லா நீ சாப்பிடு, சாப்பிட்டுட்டு நீ என்ன நினை அப்படின்றார் பாபா. நல்லா வயிறார சாப்பிடு, சாப்பிட்டுட்டு நீ என்ன நல்லா நினைச்சுக்கோ அப்படின்றார். அந்த சாப்பாடை பார்த்தாலே இது நம்ம அம்மா செஞ்ச சாப்பாடு, இது கடையில வாங்கின சாப்பாடெல்லாம் நினைக்காம குருநாதர் இந்த சாப்பாடை நமக்கு தந்திருக்கார், குருவுடைய பிரசாதம் அப்படின்னு குருநாதனை ஒரு செகண்ட் நினைச்சிட்டு அது அப்படியே சாப்பிட்டா அது குரு பிரசாதமா மாறிடும். குரு பிரசாதமே நமக்கு பெரிய எனர்ஜியா கிடைக்குமே. அந்த எனர்ஜியோட நம்ம பாபாவை நினைக்கலாமே. சொல்றதோடைய அர்த்தம் புரியுதுங்களா? அதே மாதிரி நிறைய விஷயங்களை இந்த 9 வார விரதக்கிழமை வியாழக்கிழமை விரதத்துல நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா நம்மலாம் விரதம் இருக்கிறது பட்டினி இருக்கிறது அப்படின்ற அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டோம். இனிமே பட்டினி இருக்கிறது அர்த்தமே இல்லை. பகவான நினைப்பதே விரதம், குருநாதனை நினைக்கிறதே விரதம். குருநாதனை நினைத்து அவருடைய லீலைகளை மனதார சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதே பெரிய விரதமாச்சே. நல்ல செயல்கள், பாபாவுடைய உபதேசங்களை படிக்கிறது விரதம், பாபாவுடைய சாயிநாத ஸ்தவன மஞ்சரியை விடாம படிக்கிறது விரதம், மனசை அதுல லயப்படுத்தி இருக்கிறது ஒரு விரதம், பாபாவுடைய கல்யாண குணங்களை நினைத்து கொண்டு அவருடைய சிந்தனையா இருக்கிறதே ஒரு விரதம் தானே. இதுதான் உண்மையான விரதம். பட்னி இருந்து நம்மளை வருத்திக்கிட்டு தான் பாபாவுடைய அந்த கிருபையை பெறணும்னா பாபாவோட கிருபை கிடைக்கும். இதுக்காகவாவது அந்த பாபா கொடுப்பார். ஆனா பாபாவுடைய மனது எப்படி பாடுபடும்? பாபாவுக்கு மனசு இல்ல, அவர் இறைவன் அப்படின்ற உச்ச நிலைக்கு போகிறத காட்டிலும் பாபா நம்மளை போல சொரூபம் தாங்கி வந்திருக்கார், நமக்காக வந்த சுவாமி அவர். அப்படிப்பட்ட சுவாமிக்கு நம்ம எதை எப்படிப்பட்ட விரதம் இருக்கணும்னா அவரை நினைக்கிறதே விரதம் தான், அவரை பார்க்கிறதே விரதம் தான், அவரை பத்தி பேசுறதே விரதம் தான். விரதம் விரதம் நம்ம சொல்றோம், பட்னி இருக்கிறது தான் விரதம் இல்லைன்றதை இப்ப நம்ம ஓரளவாவது கொஞ்சம் புரிஞ்சிருப்போம். அப்ப பாபாவுக்கு என்ன பிரீதியான ஒரு விரதம் இருக்கலாம்? அப்ப இந்த 9 வாரம் விரதத்துக்கு நாங்க பட்னி இருக்க கூடாதுன்றீங்க. டெய்லி காலையில ஏந்திரிச்சு பாபாவுக்கு அபிஷேகம் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம், சாயிநாத ஸ்தவனம் படிக்கிறதுனால படிக்கலாம், நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா பாபாவுடைய நாமத்தை பூஜை ரூம்ல உட்காந்து குருநாதா அப்படின்னு கத்துங்க, சாயிநாதா அப்படின்னு மனதார உருகுங்க. அப்படி உருகிறதுக்கு ஒரு சக்தி வேணும், அதுதான் ஆகாரம். புரியுதுங்களா? ஆன்மீக விஷயத்துல பாபாவுடைய அடியார்கள் போன வழியில பாபாவுடைய ஆன்மீக விஷயத்துல நிறைய பயணம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நான் சொல்றது லௌகிகமா இல்ல, ஆத்மீக விஷயத்துல அப்படி போகணும்னு நினைக்கிறவங்க ஒரு வேளை உணவை விடலாம், 2 வேளை உணவை விடலாம், 1 வேளை ஆகாரம் எடுத்துக்கலாம், என்ன தூக்கத்தை குறைச்சிக்கலாம். பாபாவே அப்துல் பாபா அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர்கிட்ட நீ அதிகமா சாப்பிடாத, நீ அதிகமா தூங்காத அப்படின்னு பாபா உபதேசம் பண்ணியிருக்கார். ஏன் அவருக்கு உபதேசம் பண்ணாருன்னா ஆன்மீக சாதனைக்காக. அப்ப பாபாவுக்கு பட்னி இருக்கிறது பிடிக்குமா இல்ல பிடிக்காதா அப்படின்னா பாபாவுக்கு விரதம், அதாவது ஆன்மீக சாதனையில இருக்கக்கூடிய அந்த விரதமானது பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அப்துல் பாபா கிட்ட பாபா என்ன சொல்றாருன்னா நீ அளவோடு சாப்பிடு, நீ அளவோடு தூங்கு அப்படின்னு நியமத்தை கொடுக்கிறார். பாபா நித்திய நியமத்தை பாபா தன்னுடைய அடியார்களுக்கு ஆன்மீக விஷயத்துல லாபம் அடையறதுக்கான மார்க்கத்துக்கு நீ எப்படி வேணாலும் விரதம் இருந்துக்கோ, ஆனா லௌகிகமான விஷயத்துக்காக நீ என்கிட்ட பட்னி இருக்காத அப்படின்னு பாபா சொல்றார். ராதாபாய் தேஷ்முக் அந்த அம்மா பாபா கிட்ட உபதேசம் வாங்காம விடமாட்டேன், இதுக்காக நான் பட்னி கிடக்கிறேன்னு அந்த அம்மா. பாபா பார்த்தார், 2 நாள் ஆச்சு, 3 நாள் பாபா போயிட்டாரம்மா, ஏமா நீ வயிற்றுல பட்னி போட்டு கிடக்குற, நீ
என்கிட்ட உபதேசம் பண்ணணும் தானே வந்தேன், முதல்ல என் குருநாதர்கிட்ட நான் என்ன கொடுத்தேன்னு நீ கேளு. ஸ்ரத்தா சபூரி, நம்பிக்கை பொறுமை, இதைத்தான் என் குருநாதனுக்கு நான் கொடுத்தனே தவிர ஒன்ன மாதிரிலாம் பட்னிலாம் கிடக்கலன்றார் பாபா. பட்னி கிடக்க குருநாதன் விடவே மாட்டார். அதுவும் நம்ம பாபா அம்மா மாதிரில அம்மாவே தாயே, அப்படிப்பட்ட உலகளந்த அந்த தாயே சச்சிதானந்த சத்குருவா இந்த பூமியில வந்திருக்கு. அப்படிப்பட்ட சுவாமிக்கு தன் குழந்தைகள் பட்னி கிடந்து உடம்ப வருத்துக்கிட்டு இருக்கிறத ஏற்றுக்கொள்வாளா ஒரு அன்னையானவள் அப்படின்றத ஒரு அடியார்களும் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்களேன். அப்ப நாங்க பாபாவுடைய அருளை எப்படிதான் பெறுது அப்படின்னா, பாபாவுடைய சச்சரிதத்துல ஃபர்ஸ்ட் உங்க மனசை மூழ்கடிங்க. சாயிநாத ஸ்தவன மஞ்சரியை விடாம நீங்க படிங்க. இந்த மாதிரி விஷயத்துல பாபாவை நீங்க அணுகணும், பாபா கூட நீங்க தொடர்பு கொள்ளணும், பாபாவுடைய அருளை பெறணும் அப்படின்னா சாயி நாம ஜெபம் கண்ணை மூடிக்கிட்டோ இல்ல பாபாவுடைய சொரூபத்தை பார்த்து கொண்டோ ஓம் சாய்ராம் இல்ல வெறும் சாயி 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 சாயின்ற நாமத்தையோ அல்லது ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய், ஓம் சாயி ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய், ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய், ஓம் சாயி ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய், அந்த மாதிரி நாமாவை பிரயோகப்படுத்தி இந்த ஜபத்துல உட்கார்றது, பாபாவை பார்த்து கொண்டே சாய்ராம் 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 அப்படின்னு சொல்லக்கூடிய நாமாவை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுலயோ, சாயி சச்சரிதத்துல ஒரு பாபாவுடைய உபதேசத்தையோ ஒரு அத்தியாயத்தையோ படிச்சு பாக்குறீங்கன்னா பாபா முன்னாடி உட்கார்ந்து அதை பத்தி யோசிங்க. பாபாவை அத்தியாயத்தை படிச்சு அதை பத்தி யோசிங்க. அது ஒரு விரதமா போயிடும். சாயி நாம ஜபத்தை பண்றது ஒரு விரதமா போயிடும். பாபாவை பத்தி பேசுறது ஒரு விரதமா போயிடும். பாபாவை பத்தி காதுல கேட்கறது ஒரு விரதமா போயிடும். எல்லாமே இது எல்லாமே விரதம் தான். சொல்றதோட அர்த்தம் புரியுதுங்களா? வைத்த காய போடுறது விரதம் இல்ல அப்படின்றத அடின்னு சொல்றேன். பாபாவோட மார்க்கத்துல நான் வேற எதுவும் வரல. பாபாவுடைய மார்க்கத்துல விரதம் அப்படின்னா பாபாவை ஒவ்வொரு க்ஷணமும் நினைக்கக்கூடியது விரதம். பாபாக்கு இஷ்டமான விரதம் இதுதான். நான் சொன்னேன் இல்லையா, பாபாவுக்கு ரொம்ப இஷ்டமான பிரீதியான விரதம் எது? அவரை சதா நினைக்கிறது உண்மையான விரதம். புரியுதுங்களா? சதா சர்வ காலமும் குரு சிந்தனையா இருக்கிறது விரதம். சதா சர்வ காலமும் குருநாதனுடைய அந்த நாமம், அந்த சுவாமியுடைய திருவாக்குகள், இந்த வாக்குனாலேந்து வருது அவருடைய விரதம். இந்த மாதிரிலாம் அவருடைய சிந்தனையா இருக்கிறது அப்படின்னா உடம்புல ஒரு சக்தின்னு ஒண்ணு இருந்தா தானே அம்மா இப்போதைக்கு நமக்கு அந்த இது கிடைக்கும். அப்ப பக்தி பண்ணணும்னா உடம்புல ஃபர்ஸ்ட் சக்தி வேணுமா? அந்த சக்தி எது? ஆகாரமா இருக்கிறது யாரு? குருநாதனே. குருநாதன் தான் அந்த ஆகாரமா இருக்கார். இப்ப புரியுதுங்களா? ஆகையினால பாபாவை பத்தின விஷயங்கள்ல ரொம்ப கவனம் செலுத்துங்க. பட்னி தயை பண்ணி இருக்காதீங்க. ஆனா பாபா ஆத்மீக சாதனைகளுக்கு செய்யறதுக்கு தன்னுடைய பக்தர்களை பாபாவே ராதாகிருஷ்ண மையம்மாக்கு ஒரு வேளை உணவு தான் தருவார். 2 வேளை உணவு கிடையாது அம்மாக்கு. ராதாகிருஷ்ணமாயி அம்மா பாபா இருக்கார் இல்லையா, பாபா ராதாகிருஷ்ணமாயி அம்மாவுக்கு ஒரே ஒரு ரொட்டி தான் ஒரு நாளைக்கு கொடுப்பார். அந்த ஒரு ரொட்டியை சாப்பிட்டுட்டு தான் வாழ்ந்தாங்க அம்மா. பாபா எல்லா உயிர்களும் நல்லா சாப்பிடணும், பசி ஆறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா ஏன் ராதாகிருஷ்ணமாயி அம்மா விஷயத்துல பாபா கீழே இறங்கி வந்தார்? ஏன் அப்துல் பாபாவோட விஷயத்துல ஏன் பாபா கீழே வந்தார்? ஏன் மெகர் பாபா ஐயாவுடைய விஷயத்துல பாபா ஏன் கீழே வந்தார்? ஏன் உபாசனி மகராஜ் விஷயத்துல கீழே வந்தார்னா, இவங்கெல்லாம் ஆன்மீக சாதனை பண்றாங்க. நம்ம ஆன்மீக சாதனை பண்றோமா? அத்தனை பேருமையுடைய நோக்கமும் பாபாவுடைய திருவடியா தான் இருந்தது. நம்மளுடைய நோக்கம் பாபாவோட திருவடியா அப்படி இருக்கான்னு கொஞ்சம் ஆழமா சிந்தனை பண்ணி பாருங்க. நம்மளுடைய நோக்கம் பிரிஞ்சு போயிருக்கு. ஒரு பக்கம் பாபாவா இருக்கு, மறுபக்கம் வீடு பாதியில கட்டி பாதியில நிக்குது, மறுபக்கம் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, மறுபக்கம் மனசு சுத்தமா நிம்மதி இல்ல, வந்த இடத்துல பிரச்சனை, போன இடத்துல பிரச்சனை, எங்க பார்த்தாலும் பிரச்சனை. இப்படிதான் நம்மளுடைய லைஃப் மூட்டை பூச்சி கடையில இடையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர நம்மளுடைய ஒரே ஸ்டேட் ஃபார்வேர்டா குருநாதன் அவருடைய திருவடி பகவான் அடைகிறதே நம்மளுடைய பிறந்ததற்கான பயன். அந்த மார்க்கத்தை நோக்கி போறவங்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் உண்டே தவிர லௌகிகமா இருக்கிறவங்களுக்கு யாரும் பட்னி கிடக்கவே வேண்டாம் அப்படின்றத பாபா ரொம்ப தெளிவா சொல்றார். சாயி சச்சரிதத்தை நீங்க எல்லாரும் உண்மையான மனசோட படிச்சு பாத்தீங்கன்னா
பாபாவுக்கு விரதம் இருக்கலாமா வேண்டாமாங்கிறதுக்கான பதில் இன்னைக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு கிளீனா தெரியுமா? உங்க மனசுல எந்த சந்தேகம் வந்தாலும் பாபா சாயி சச்சரிதத்தை படிச்சா தீர்த்து வைப்பாருமா. சச்சரிதத்தை ஒழுங்கா படிக்காததுனால தான் பாபாக்கு அப்படி பண்ணா பூஜை பிடிக்குமா, பாபாக்கு இப்படி பண்ணா பூஜை பிடிக்கணுமா, பாபாக்கு பட்னி கிடந்து இருந்தா பாபாவோட கிருப்பை கிடைக்குமா, இந்த மாதிரி கேள்விலாம் ஏன் எழுதுனா சச்சரிதத்தை யாரும் ஒழுங்கா படிக்கிறது இல்லைங்கிறது அர்த்தம். சச்சரிதத்தை ஒழுங்கா யாரும் படிக்கிறது இல்லைங்கிறது தான் அர்த்தமாகும். சச்சரிதத்தை நல்ல உள்ளார்ந்தமான மனசோட படிச்சோம் அப்படின்னா எந்த டவுட்டும் வரவே வராது. பாபா ஒரு லீலைகள்லையும் ஒரு கருத்தை கொடுத்திருக்கார் தன் பக்தர்களுக்கு. பட்னி இருக்காதென்றார், இன்னொருத்தரை நீ குறைச்சி சாப்பிடு, குறைச்சி தூங்குன்றார். அப்ப அதே சமயத்துல பிவி தேவ் உத்யாபான விழா, அவங்க வீட்டுல பலவிதமான விரதங்கள் இருந்திருக்காங்க. அந்த விரதத்தை பாபா ஆமோதிக்கிறார், ஒத்துக்கிறார். அந்த வீட்டுக்கு போய் சாப்பிடவும் போயிருக்கார் பாபா. அப்படின்னா அது குளமா, அதாவது பரம்பரையா இருந்திருக்கக்கூடிய ஒரு விரதம். அதை அனுஷ்டிக்கிறதுக்கு பாபா என்னைக்கும் தடை பண்ணவே மாட்டார். திடீர்னு நான் பாபாக்காக பட்னி இருக்கிறேன் அப்படின்னா மட்டும்தான் உதப்பார் பாபா. சாப்பிட்டு வா அப்படின்னு பாபா சொல்வார். இடையில அப்படிதான் ஒரு டிவோட்டி, நல்ல கதை கேளுங்க. ஒரு பாபாவுடைய பக்தர் தன்னுடைய நண்பர்களோட வந்திருக்கார். அன்னைக்கு ஏகாதசி. அந்த நண்பரை தவிர மீதி எல்லாரும் ஏகாதசி விரதம் இருக்காங்க. பாபாவுடைய ஆரத்தி நடக்க போது பாபா அந்த டிவோட்டிய பாக்குறார். நீ சாப்பிட்டியான்னு கேட்டார். சாப்பிடல பாபா அப்படின்னு அவர் சொல்லல. நீ போய் சாப்பிட்டு வா அப்படின்றாரு. இல்ல பாபா, இன்னைக்கு நான் ஏகாதசி விரதம் இருக்கேன், நீ இருக்கியா இல்ல உன்னுடைய நண்பர்கள் இருக்காங்களான்னு கேட்டாரு. என்னுடைய நண்பர்கள் தான் பாருங்க, நீ முதல்ல சாப்பிட்டு வா, சாப்பிட்டு வந்தாதான் நான் ஆரத்திக்கு ஒத்துப்பேன்றார் பாபா. சாப்பிட்டு வந்தாதான் நான் ஒத்துப்பேன் அப்படின்றார். ஏன்னா அவங்களுடைய வழியில பரம்பரையா அந்த ஏகாதசி விரதத்தை அவங்க அனுஷ்டானம் பண்ணிட்டு வராங்க. நீ புதுசா ஏன் அவங்க கூட சேர்ந்து அதை நீ பண்ற? அவங்க கூட சேர்ந்து, அதாவது இந்த டிவோட்டுக்கு ஏகாதசி விரதம் இருக்கணும்லாம் எண்ணம் இல்லை. ஆனா தன்னுடைய நண்பர்கள் பட்னி இருக்காங்களே, நானும் பட்னி இருக்கேன். இப்போ அர்த்தம் புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்க ஏகாதசி விரதம் இருக்கிறாங்க, இருந்துட்டு போட்டும் அப்படின்னு பாபா ஆமோதிக்கிறார். அதுவே உன் நண்பன் ஏகாதசி விரதம் இருக்கிறான்னு பட்னி இருக்க, ஆனா நீ தாங்க மாட்டடா பசிய, நீ முதல்ல சாப்பிட்டுட்டு வா, நான் அப்புறம் ஆர்த்திக்கு வரலான்றார் பாபா. அப்ப பாபா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்றத நீங்க எல்லாரும் ஆழமா யோசிச்சு பார்க்கணும். புரியுதுங்களா? நானே சர்வ ஜீவராசிகளுக்குள்ளேயும் இருக்கேன். நீ ஏதாவது ஒரு நாய்க்கு பிஸ்கெட்டை போட்டினா அது என் வாய்க்கு சேருது அப்படின்னு பாபா சொல்றாரு. நமக்குள்ள ஆத்மஸ்வரூபமா இருக்கிறவர் அவர் இல்லையா? நம்ம டீ குடிச்சாலும் காபி குடிச்சாலும் சாப்பாடு சாப்பிட்டாலும் ஜீர்ணிக்கக்கூடிய சக்தியா குருநாதன் தானே இருக்கார். அப்ப இந்த வயிற்ற காய போட்டா குருநாதனால தாங்கிக்க முடியுமா? அப்படின்னா முடியாது இல்லையா? இப்போதைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு நம்மள மாதிரி ஆளுங்களால பட்னி இருக்க முடியுதா? பட்னி இருக்க எங்கேயாவது முடியுதா நம்மளால? சாப்பிடலன்னா உடம்புலாம் படப்படங்குது, இல்லைன்னா என்ன சொல்றதுன்னா மயக்கம் கீழே விழுந்துடுறோம். அந்த மாதிரி இருக்கிற நிலையில இருக்கிறோம் நம்ம. அப்படி இருக்கிற நிலையில நம்ம பட்னிக்கிட்டலாம் இருந்தா நம்ம உடம்ப ஏன் வருத்திப்பானேன்றார் பாபா. அதனால அந்த மாதிரி விரதத்துக்கெல்லாம் தயை பண்ணி இடம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு பாபா சொல்றார். அதே மாதிரி வேண்டுதல், பாபா கிட்ட நிறைய பேர் வேண்டுதல்லாம் நம்ம நிறைய வைக்கிறோம் இல்லையா? அந்த வேண்டுதல்கள் எல்லாத்தையும் பாபா சில பேருக்கு நிறைவேற்றி வைக்கிறார், சில பேருக்கு நிறைவேற்றி வைக்கிறதே இல்லை, தாமதிக்கிறார். அதெல்லாம் ஏன் அப்படின்றதெல்லாம் நிறைய பக்தர்கள் கேட்கிறார். சரிங்களா? அதனால பாபா ஒருத்தர் தன் கிட்ட பிரார்த்தனை பண்றார் அப்படின்னா அந்த பிரார்த்தனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் பாபா நல்லா ஆலோசிச்சு பார்ப்பார். நம்மளால ஆலோசிச்சு பார்க்க முடியுமானா முடியவே முடியாது. அப்ப அதுல அவனுக்கு ஒரு கெட்டது ஏற்பட போகுது அப்படின்னு பாபாக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்னா பாபா நடத்தியே கொடுக்க மாட்டார். ஆனா அவன் நினைச்சதை காட்டிலும் பெருசா ஒரு இடத்துக்கு அவனை அழைச்சிட்டு போவார். சொல்றதோட அர்த்தம் புரியுதுங்களா? அப்ப நடத்தி கொடுக்காத போது அவனுடைய மனசு தடுமாறி கீழே விழுந்து பாபா விட்டு அவன் அந்தாண்ட போயிடுறான். திடமான விசுவாசம், திடமான பக்தி இல்லாதனுடைய ஒரு விளைவா. ஆகையினால பாபாவுக்கு இந்த 9 வாரம் விரதம் தாராளமா இருக்கலாம். பட்னி யாரும் இருக்காதீங்க. நல்லா சாப்பிட்டுட்டு இருங்க, நல்லா சாப்பிட்டுட்டு அவரை நினைங்க.
அவர் நாமத்தை சொல்லுங்க. சாய்நாத ஸ்தவன மஞ்சரிய பாராயணம் பண்ணுங்க. மொபைல் இருக்கா, ஹெட்போன் இருக்கா, பாபாவோட லீலைகளையா கேளுங்க. பாபாவுடைய திவ்யமான தரிசனத்தை பாருங்க. நீங்க எங்க வேணாலும் போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா மனச, உங்களுடைய ஆத்ம சொரூபத்தை குருநாதனுடைய திருவடிக்கு சமர்ப்பணம் பண்ணிடுங்க அப்படின்றார் பாபா. நல்லா சாப்பிடுயா, சாப்பிட்டு என் நாமத்தை சொல்லு, என்னுடைய லீலைகளை பலர்கிட்ட சொல்லு, பலர் சொல்ல நீ காது கொடுத்து கேளு. சாப்பிடலன்னா காது ஒழுங்கா கேட்காது, கண்ணு ஒழுங்கா பார்க்க முடியாது, வயிறுலாம் அப்படியே ஒட்டி போயிடும், உடம்பு டயர்ட் ஆயிடும். கை தட்டி நாம சொன்னா எங்க சொல்றது நம்மளால முடியுமா அப்படின்னா முடியாது தானே. அவையினால ரொம்ப கவனம் அவசியம். பாபா தாயுமானவ சுவாமி, தயாபரன், கருணாமூர்த்தி. பாபா தாய்க்கு சமமான சுவாமி. தன் பிள்ளைங்க பட்னி இருக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு உயர்ந்ததான அன்னையானவள்கிட்ட பட்னி இருந்துதான் அவருடைய கிருபையை பெறணுன்றது கிடையவே கிடையாதுமா. அதனால இந்த 9 வார வியாழக்கிழமை விரதத்துல நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருங்க. நான் இந்த பூஜை அப்படி பண்ணுங்க, பாபா இப்படி உட்கார வைங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நீங்க நல்லா பண்றீங்க, சூப்பரா பண்றீங்க, எல்லாம் நல்லா பண்ணுங்க. பட்னி மட்டும் இருக்க வேண்டாம்னு சொல்றேன். ஆனா உங்களுடைய வர்ணாசிரம தர்மப்படி, அதாவது உங்களுடைய காலகட்டத்திலேருந்து பெரியவங்க யாராவது கந்த சஷ்டி விரதத்தையோ இல்ல ஏகாதசி விரதத்தையோ இல்ல ஒரு உத்தமமான வைபவத்தை நிறைந்த விரதத்தையோ அனுஷ்டிச்சிருக்காங்க அப்படின்னா அதை விடாம நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுல நீங்க கவனம் செலுத்துங்க. அதுக்கு பாபாவுடைய பூர்ணமான கிருப்பை கிடைக்கும். பிவி தேவ் வீட்டுல அதான் நடந்தது. பிவி தேவ் வீட்டுல பரம்பரையா அந்த உத்யாபான விழா பலவிதமான விரதங்கள் அவங்க இருந்து அனுஷ்டானம் பண்ணி சிறந்ததான பிராமணர்களுக்கு சாப்பாடு போட்டு அந்த விழாவை, அந்த உத்யாபான விழாவை விருந்த முடிப்பாங்க. அந்த விருந்துக்கு தான் பாபா போயிருக்கார். அப்ப அந்த மாதிரி தன் பக்தர்கள் வீட்டுல நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுல எல்லாம் பாபா கலந்துக்கிறார் இல்லையா. அப்ப அதை போல உங்களுடைய குலதர்மப்படி உங்களுடைய வாழ்க்கையில முன்னோர்கள் ஏதாவது கடைபிடிச்சிருக்காங்கன்னா நீங்க தாராளமா கடைபிடிக்கலாம். நீங்களா புதுசா ஒண்ணு உருவாக்க வேண்டாம் அப்படின்றத சொல்றேன். உங்களுக்கு ஏகாதசி விரதம் இருக்கணும்னு ஆசையா, சந்தோஷமா இருங்க, எதுலையும் குறை இல்லவே இல்லை. உங்களுக்கு கந்த சஷ்டி விரதம் இருக்கணும்னு ஆசையா, சந்தோஷமா இருங்க, எதுலையும் குறை இல்லை. உங்களுக்கு பிரதோஷ காலத்துல விரதம் இருக்கணும்னு ஆசையா, சந்தோஷமா இருங்க. ஆனா பாபாவை பிடிச்சிருக்கக்கூடிய நம்ம அவர் சொல்படி கேட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஈஸ்வரனை தரிசனம் பண்ணுங்க. நல்லா சாப்பிட்டுட்டு தைரியமா அவருடைய நாமத்தை சொல்லுங்க. சாப்பிடுங்க, எதுக்கு? அவன் நாமம் சொல்ல. சாப்பிடுங்க, எதுக்கு? அவன் புகழ் பாட. நல்லா சாப்பிடுங்க, அவன் கோயிலுக்கு நல்லா நடந்து போக. நல்லா சாப்பிடுங்க, அந்த சுவாமியுடைய சங்கீர்த்தனங்களை அவருடைய புகழை காது கொடுத்து கேட்கறதுக்காக. நல்லா சாப்பிடுங்க, கண்ணால் அந்த சுவாமியை தரிசிக்கிறதுக்காக. சாப்பிட்டா இந்த தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும்ங்கிறது தான் ஒரு உயர்ந்ததான விஷயம். புரியுதுங்களா? அதுக்குதான் பாபா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, சாப்பிட்டுட்டு வா, என்ன பார்க்க வரதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்டு வான்றார் பாபா. நல்லா தைரியமா நல்லா சாப்பிட்டு வா. ஏன் பாபா கோவில்கள் எல்லாம் அன்னதானம் நடக்குது? அப்ப பாபா உணவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கார். உணவே பிரம்மம்னு சொல்லியிருக்காரே பாபா. அப்படிப்பட்ட குருநாதரை வணங்கக்கூடிய நம்ம எல்லாரும் சாப்பிடாம இருக்கிறது நியாயம்தானா அப்படின்றத கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பார்க்கணும் அப்படின்றத வேண்டிக்கிறேன். அதனால பாபாவுக்கு ரொம்ப இஷ்டமான விரதத்தை இப்ப நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னேன். அவருடைய புகழை பாடுறது விரதம், அவரை நினைக்கிறது விரதம், அவரை பத்தின புகழை வெளியில சொல்றது விரதம். இதெல்லாம் விரதம் தான், அவருக்கு ரொம்ப இஷ்டமான விரதம். ஏன்னா பாபாவே சொல்லியிருக்கார், எவன் என்னை விரும்புகிறானோ அவன் என்னை எல்லா இடங்களிலும் தரிசிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுவே ஒரு விரதம் தானே. பகவானுக்கே ஒரு விரதம் இருக்கான். என்னை நம்பி எவனாவது ஒருத்தன் வந்துட்டானா அவனுடைய வாழ்க்கையை நான் பூர்ணமா பார்த்துப்பேன், என்னுடைய விரதம் எதுன்றானாம் பகவானே. அப்ப குருநாதர்களும் அதே விரதத்தான் கடைபிடிக்கிறாங்க. நம்மளும் விரதத்தை கடைபிடிக்கிறோம், குருநாதரும் விரதத்தை கடைபிடிக்கிறார். நம்ம குருநாதருக்காக விரதம் இருக்கிறோம், குருநாதர் நமக்காக விரதம் இருக்கிறார். எதற்காகன்னா நம்ம பகவான் அடையறதுக்காக தான், வேற எதுவுமே இல்லை. புரியுதுங்களா சொல்றது? அதே மாதிரி பாபாவுக்கு பிடிச்ச இஷ்டமான விரதம் மௌன விரதம் இல்லையா அப்படின்றத ஒரு சாய்ராம் கேட்டிருக்கீங்க. மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம சதா பேசிக்கிட்டே இருக்கோம் பாத்தீங்களா, ஓயாம பேசிக்கிட்டே இருக்கோம். நல்லதையும் பேசுறோம், கெட்டதையும் பேசுறோம், வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறோம். இந்த பேச்சு எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணணும். பேசாம மாசத்துல ஒரு நாள்
அல்லது வாரத்துல ஒரு நாள் உள்ளுக்குள்ள சாயநாமத்தை சொல்லிக்கொண்டு வாக்குனால எதையுமே பேசாம, ஆனா நல்லா சாப்பிடணும். பாபா சொல்ற மாதிரி நல்லா சாப்பிடணும். ஆனா வாயார பேசாம அந்த சுவாமியுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டு மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற காலத்துல எதை தின்னா பித்தம் தெரியுன்ற மாதிரிதான் எல்லாம் ரன்னிங்ல இருக்கீங்க. அதனால இன்னும் நுணுக்கமான விஷயங்கள், இன்னும் நுணுக்கமான சாதனைகளை எல்லாம் சொல்லலாம். ஆனா அது இப்போதைக்கு அதுல நாட்டம் இருக்கிறவங்களுக்கு சொல்லலாமே தவிர பொதுவா இந்த இடத்துல அடியன் யாருக்கும் சொல்றது இல்லை. புரியுதுங்களா? விரதம்ன்றது பகவானை நினைக்கக்கூடிய விஷயம், நம்மளுடைய சுயமான காரியங்களை நினைக்கக்கூடிய ஒரு காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயம். நல்லா சாப்பிட்டுட்டு அந்த தெய்வத்தையும் குருநாதருடைய அருளையும் நினைக்கக்கூடியது. அதனால ரொம்ப நல்ல விஷயங்களை நம்ம என்னைக்குமே நல்லா அனுபவிக்கணுமே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. ஆகையினால மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவசியம் முடிஞ்சா நீங்க தாராளமா இருக்கலாம். மௌன விரதம் இருக்கிறது அடியனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னால இருக்க முடியல. ஏன்னா சாய் காரியத்துல ஓடிட்டே இருக்கிறதுனால மௌன விரதம் என்னால இருக்க முடியல. உங்க எல்லாராலையும் இருக்க முடியும்னா ஒரு நாள் பேசாம தான் இருந்து பாருங்களேன். உங்களுக்கே அதனுடைய அந்த பவர் என்னங்கிறது நல்லா புரியும். ஆனா பேசாம இருக்கணும். இந்த நோட்ல எடுத்துக்கிட்டு நான் பேச மாட்டேன் இன்னைக்கு, நீ இந்தா இதை போய் அங்க வாங்கிட்டு வா, இது மௌன விரதத்துக்கு இது கிடையாது. ஆகையினால மௌன விரதம் இருக்குன்றது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அமைதியா உட்காரணும். உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு எந்த சொரூபத்துல மனசு லயமாகுதோ அந்த சொரூபத்தையே கவனித்து கொண்டு இருக்கணும். வாக்கு எதையும் பேசக்கூடாது. மனசு புத்தி செயல் எல்லாமே ஒடுங்கி அந்த சொரூபத்துல இருக்கணும். அது மௌன விரதம். பேசாம இருக்கிறது மௌன விரதம் இல்லை. இப்ப யாராவது திடீர்னு இது எங்கெங்க போகணும்னு கேட்டீங்கன்னா, நான் இன்னைக்கு மௌன விரதம் பேச முடியுமானா முடியாது, அங்க போ அப்படின்னு சொல்றது கூட மௌன விரதம் கலைஞ்சிடும். இப்ப உள்ளுக்குள்ள எங்க சிந்தனை போகுது பாத்தீங்களா? எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க இல்லாம நீ பாட்டுக்கு அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு உனக்கு தெரிஞ்ச தெய்வத்தை புடிஞ்ச அந்த எந்த குருவை திருவடியை பிடிச்சிருக்கியோ அந்த குருவனுடைய திருவடியை அதை நோக்கி உன்னுடைய சிந்தனை இருக்கணும். அடுத்து ஒரு அடியவர் கேட்டிருக்காரு, ஸ்தவன மஞ்சரியில் தகிகாலா என்ற வார்த்தையின் பொருள் என்ன சாய்ராம்? தகிகாலா அப்படின்றது உரியடை விளையாட்டு. அதாவது மகான்கள் எல்லாம் தகிகாலா என்ற விளையாட்டை விளையாடினார்கள். மகான்கள் அந்த விளையாட்டை ரொம்ப விரும்புவார்கள்னு ஸ்தவன மஞ்சரியில இருக்கு. புரியுதுங்களா? தகிகாலா அப்படின்னா உரியடி விளையாட்டு அப்படின்றதுதான் சரியான அர்த்தமாகும். அதனால இந்த சாய்நாத ஸ்தவன மஞ்சரில கூட நிறைய விஷயங்கள், பொருள் பொதிந்த விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆகையினால அதெல்லாம் நம்ம நிறைய லைவுகள்ல நம்ம நிறைய அனுபவிப்போம் சுவாமியுடைய பரம கருணையினால. சரிங்களா? ஆகையினால இந்த 9 வார விரத விஷயத்துல தயை பண்ணி எல்லாரும் வைத்த காய போட்டுட்டு குருநாதனுடைய அந்த விரதத்தை இருக்காதீங்க. விரதம் இருங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அவர் நினைக்கிறது விரதம், அவர் நாமத்தை சொல்றது விரதம், அவரை சிந்திக்கிறது விரதம். இதுதான் விரதமா இருக்கணுமே தவிர வைத்த காய போட்டுட்டு இருக்கிறதுன்றது பாபாவுடைய மார்க்கத்துக்கு விரதம் இல்லை. சரிங்களா? ஆன்மீக சாதனைக்காக நீங்க விரதம் இருக்கீங்களா? இருக்கலாம். அது குருவோடைய சொல்லா இருக்கணும். குரு சொல்லணும். புரியுதுங்களா? அப்துல் பாபாக்கு பாபா சொன்னார், நீ அளவோடு சாப்பிடு, அளவோடு தூங்குன்னு பாபா சொன்னார். அந்த மாதிரி குருமுகமா யாராவது ஒரு நல்ல அடியவர் பாபாவுக்கு சமமா நீங்க யாரையாவது பார்க்கிறீங்க அப்படின்னா அந்த அடியவர் சொன்னா நீங்க இருக்கலாம். ஆனா இது சாதாரணமான பொதுமக்களுக்கான இந்த 9 வார வியாழக்கிழமை விரதத்துல பட்னி கடந்துதான் பாபாவுக்கு பண்ணணும்ன்றது கிடையவே கிடையாது. நல்லா சாப்பிட்டுட்டு அவரை சிந்தனை பண்றது பாபாவுக்கு இஷ்டமான விரதம். அவரை சிந்தனை பண்றதே விரதம். அவருக்கு எது இஷ்டமான விரதம்? நம்மளை நினைச்சு பார்க்கறதே ஒரு விரதம். நமக்கு எதெல்லாம் தேவையோ அதை பார்த்து பார்த்து பண்றதே விரதம். புரியுதுங்களா சாய்? அதனால ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாருக்கும் அடியின் சொல்றது புரிஞ்சிருக்கா அப்படின்றது எனக்கு சந்தோஷம். அடுத்து ஒரு அம்மா கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிராணநாதா கிளேஷே கோவிந்தாயே நமோம் நமஹா. எனக்கு இந்த ஸ்லோகம் அடிக்கடி தென்படுது. அப்படின்னா நான் சாய்ராம் நாமத்துக்கு பதில் இந்த நாமத்தை சொல்லணுமா சாய்ராம்? இதை நீங்க தாராளமா சொல்லலாம். எல்லா நாமமும் குருநாதனுடைய நாமம் தான்,
தப்பே இல்லை. எல்லா நாமமும் குருநாதனுடைய நாமம் தான். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே சொல்லலாம். ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி சொல்லலாம். அதே மாதிரி நாராயணா நமோ நாராயணா சொல்லலாம். ஓம் நம சிவாய சொல்லலாம். ஹரி நாராயணா சொல்லலாம். ஓம் நமோ நாராயணாயா சொல்லலாம். ஓம் சக்தி சொல்லலாம். சாயி ராம் சொல்லலாம். சாயி நமோ நமஹா சொல்லலாம். எது வேணாலும் சொல்லலாம். உங்க மனசு எதுல லயமாகுதோ தாராளமா சொல்லுங்க. அதுக்குள்ளேயும் குருநாதருடைய கருணை இருக்கு அப்படின்றத நம்பலாம். சரிங்களா? சரி, அடியனுக்கு ரொம்ப டைம் ஆயிட்டு. சைத்தன்யம், ஸ்தவன மஞ்சரியில சைத்தன்யம் என்று வரும். இதன் அர்த்தம் என்ன? சைத்தன்யம்னா ஆத்மஸ்வரூபம் அப்படின்றது அர்த்தமாகும். சைத்தன்யம் அப்படின்னா ஆத்மஸ்வரூபம், புரியுதுங்களா? சைத்தன்யம் எல்லா உயிர்களிலையும் சைத்தன்யம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சைத்தன்யத்துக்கு மறுபெயர் ஆத்மஸ்வரூபம். இதுதான் அந்த சைத்தன்யத்துக்கான அர்த்தம். இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அடியன் இதுக்காகவே அடியன் ஒரு லைவ் கொடுக்குறேன். உங்களுடைய தெரியாத கேள்விகளுக்கு நீங்க தாராளமா கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சா அடியன் பதில் சொல்லுவேன். தெரியலனா இதுக்கு எனக்கே பதில் தெரியலமா அப்படின்றத நான் வெளிப்படையாவே சொல்லிடுவேன். அதுக்கு எப்போ சுவாமி நேரம் கொடுக்குறாரோ அப்ப நம்ம தாராளமா பார்க்கலாம், அனுபவிக்கலாம். சொல்றது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குருநாதருடைய கருணை கிடைக்கட்டும். குருநாதருடைய சிந்தனையாவே இருப்போம். குருநாதருடைய திருநாமத்தை சொல்வோம். இன்னைக்கு குருவாரம். எல்லாருக்கும் குருநாதருடைய பரம கருணை கிடைக்கட்டும். ஓம் சாய்ராம்.